இருதயம் தொய்யும்போது. என் இருதயம் தொய்யும்போது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உம்மை நோக்கிக் கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னைக் கொண்டு போய் விடும். சங்கீதம் 61:2. பல வேளைகளிலே நம்முடைய இருதயம் தொய்ந்து போகிறது. சோர்வடைந்து விடுகிறோம். போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று அங்கலாய்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தாவீது ராஜா தன்னுடைய இருதய தொய்வையும் வேதனையையும் நேரடியாக கர்த்தரிடத்திலே அறிவித்தார். அவர் அநேகம் பேருக்கு ஆறுதலின் பாத்திரமாய் இருந்தபோதிலும் தன் பிரச்சனைகளை தனக்கு கீழே இருந்த மக்களிடம் சொல்ல முடியாமல் கர்த்தரிடத்தில் சொல்லுவதை பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தர் செய்த காரியம் என்ன? பூமியின் கடையாந்திரத்தில் இருந்து தாவீதை கர்த்தர் எடுத்து உயர்த்தி கன்மலையின் மேல் நிலை நிறுத்தினார். பூமியின் கடையாந்திரம் என்று சொல்லுவது வாழ்க்கையிலே நம்பிக்கை இழந்த நிலைமையை குறிக்கிறது. அதல பாதாளத்தில் சிக்குண்ட நிலைமையை குறிக்கிறது. அங்கே தேவனுடைய கரத்தை பற்றி பிடிக்கும்போது அவர் நம்மை தூக்கி எடுத்து உயர்த்தி கன்மலையின் உச்சிக்கு கொண்டு போய் விடுகிறார். சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு துறைமுகத்தின் அருகே கடற்கரையில் நின்று கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு மின்தூக்கி கப்பலிலிருந்து பெரிய பளுவை தன்னுடைய கொக்கியில் தூக்கி மிகவும் உயர்ந்த கரையிலே கொண்டு போய் வைத்தது. எந்த மனுஷனாலும் அவ்வளவு பெரிய பளுவை தூக்கவோ கரை சேர்க்கவோ முடியாது. ஆனால் அந்த மின்தூக்கி இயந்திரம் சர்வசாதாரணமாக அதை செய்வதை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். பாருங்கள், சிலுவையிலே கிறிஸ்துவோடு தொங்கிக் கொண்டிருந்த ஒரு கள்ளனுடைய வாழ்க்கை தோய்ந்து போய் இருந்தது. சில நிமிடங்களுக்குள் அவன் மரித்து பாதாளத்துக்குள் இறங்கியிருந்திருக்கக்கூடும். அவனுடைய இரத்தம் எல்லாம் வற்றிப்போய் பலனெல்லாம் அற்றுப்போய் இருதயம் தொய்ந்தபோது அவன் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். லூக்கா 23:42 என்று ஜெபித்தான். உடனே கிறிஸ்துவனுடைய காருண்யம் ஒரு மின்தூக்கி தூக்குவதைப் போல பாதாளத்தின் வல்லமையிலிருந்து அவனை விடுவித்து உயர்த்தி பரதீசிக்கு செல்லும் பாக்கியத்தை தந்தது. இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். லூக்கா 23:43 என்று கிறிஸ்து வாக்களித்தார். இப்பொழுதெல்லாம் 60 அல்லது 70 மாடிகளை கொண்ட உயரமான கட்டிடங்களை காண்கிறோம். மிக உயரத்திலுள்ள மாடிகளுக்கு படியேறி செல்ல முயன்றால் இருதயம் தொய்ந்து போகும். மூச்சு வாங்கும். இருதய நோய் உள்ளவர்கள் மரித்து விடக்கூடும். அதற்காகத்தான் அங்கெல்லாம் மின்தூக்கி வைத்திருக்கிறார்கள். அது நம்மை அருமையாக தூக்கி சுமந்து கொண்டு போய் நாம் விரும்பும் மாடியில் விட்டுவிடுகிறது. கர்த்தருடைய கர்மம் அப்படித்தான். பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உங்களை தூக்கி எடுத்து உயர்த்துகிறது. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த புதிய ஆண்டிலே நீங்கள் நினைத்ததை விட வேண்டிக் கொண்டதை விட பெரிய உயர்வை உங்களுக்கு வைத்திருக்கிறார். நினைவிற்கு, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். 1 பேதுரு 5:6.